ஹலோ சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல தான் இருக்கோம். உளுத்தங்காட்டுல. உளுத்தங்காட்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய தும்பக்கீரை இருந்துச்சு. தும்பக்கீரை பறிக்க தான் நானுமே இங்க வந்திருக்கேன். என் பசங்களுக்கு பார்த்தீங்க சளி நெறையா இருக்கு. என் வீட்டுக்காரரு வாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்னு சொன்னாரு. இல்லைங்க நம்ம காட்டுல தான் தும்பக்கீரை இருக்கே, வாங்க தும்பக்கீரை பறிச்சு நம்ம கடைஞ்சு குடுக்கலாம். சளி வந்துட்டு உண்மையாலுமே உடனே சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். என் வீட்டுக்காரரு என் கூடவே வந்துட்டாரு. வந்துட்டு நாங்க வந்துட்டு தும்பக்கீரை தான் பறிச்சுட்ருக்கோம். இந்த தும்பக்கீரையில அவ்ளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. சளி, இருமல், தும்மல், அடுக்கு தும்மல், ஆஸ்துமா, கை கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இப்படி எல்லா நோய்களுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கீரைன்னே சொல்லலாம் இந்த தும்பக்கீரைய. அவ்ளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கீரைய. இந்த கீரை நம்ம காட்டுல கிடைக்கிறப்ப நாம எப்படிங்க அத விடுறது? அதுவுமே நான் பறிச்சுட்டு போய் நான் கடைஞ்சு என் பசங்களுக்கு குடுக்கலான்னு தான் நான் வந்துட்டு பறிக்க வந்துட்டேன். கீரையுமே பறிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அங்கேயுமே போயிட்டு வந்துட்டேன். வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கார அக்காவும் நானும் தான் வந்து பேசிக்கிட்டே இந்த கீரைய பத்தி பேசிக்கிட்டே நாங்க வந்து கீரைய பறிச்சுட்ருந்தோம். அவசரத்துல வந்துட்டு கொஞ்சம் வேரும் கீருமா பறிச்சாச்சு. அத தான் பறிச்சுட்ருக்கோம். கீரைய பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 4, 5 டைம் வந்துட்டு இத கழுவணும். ஏன்னா, இதில வந்துட்டு நெறைய மண் இருக்கும். இந்த மண் எப்படின்னா, அது செடியில வந்துட்டு கீழ தந்தரையா இருக்கிறதுனால மண் அடிச்சு, அடிச்சு இதில வந்துட்டு நெறைய மண் இருக்கும். அந்த மண் வந்துட்டு நம்ம சும்மாலாம் அலசுனா அவ்வளோ சீக்கிரம் இது போகாது. 4, 5 டைம் அலச, அலச, அலச வந்துட்டு அந்த மணல் மாரி இருக்கிறது வந்துட்டு விழுந்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம கொஞ்ச நேரம் தண்ணீல போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்டுறணும். அத டிஸ்டர்ப் பண்ணாத. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணெல்லாம் ஊறி போய் நம்ம அலசுறப்ப டக்கு டக்குன்னு வந்துரும். கீரையுமே அலசிட்டு, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, புளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, நமக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். என்கிட்ட வந்துட்டு பூண்டு இல்ல. நான் வந்து இருக்கிறத வச்சே கடையிறேன். ஆனாலுமே உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு கீரை. பாத்திரத்துல வெங்காயம், தக்காளி இந்த மாரி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நான் வந்துட்டு கீரையெல்லாம் வணக்கிட்டு, கீரையுமே அதில எடுத்து வச்சு நல்லா வணக்கி விட்டுட்டு மூடி வச்சுருவேன். கீரை வந்துட்டு நெறையா இருந்தனால நான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கிட்டேன். கீரைய போட்டு நல்லா வணக்கிட்டு சட்டியில தாங்க நான் எடுத்து வச்சு கடைவேன். ஏன்னா, இதில சட்டியோட வச்சும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதனால வந்துட்டு நான் குண்டான்ல வணக்கி விட்டுட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, சட்டியில தான் நான் போட்டு கீரைய போட்டு நல்லா கடைவேன். இத வந்து கடையறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் ஆயிடுச்சு. ஏன்னா, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நல்லா போட்டு கடைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் சுட சுட சாதம் வடிச்சு, நம்ம அந்த சாதத்தோட அந்த கீரைய வச்சு சாப்பிட்றப்போ அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. உண்மையாலுமே சொல்ல வார்த்தையே இல்ல. அவ்ளோ அற்புதமா இருந்துச்சு கீரை. கீரை சாப்பிட்ட உடனே என் பசங்களுக்கு சளியுமே போயிடுச்சு.